பிரைஸ் அலாட். தேவனுடைய ராஜ்யம் வருமளவு நான் திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு ஏன் சொன்னார் என்பதை பார்க்கலாம். பஸ்கா இஸ்ரவேலின் மிக புனிதமான உணவாக இருந்தது. அது எகிப்திலிருந்து தேவனுடைய ரட்சிப்பை நினைப்பூட்டியது. கடைசி ராவ் உணவின் போது இயேசு இந்த பஸ்கா உணவுக்கு ஒரு புதிய அர்த்தத்தை கொடுத்தார். இயேசு அப்பத்தை எடுத்து இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிறது, என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நிறைவு கூடும்பதை செய்யுங்கள் என்றார். தொடக்கத்தில் அப்பம் எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு விடுதலை கிடைத்ததை நினைப்பூட்டியது. ஆனால் இயேசுடைய கடைசி ராவினவின் போது இயேசு அதை மாற்றி பாவம் மற்றும் மரணத்திலிருந்து நம்முடைய விடுதலை நினைவூட்டும்படி செய்தார். பஸ்கா உணவில் யூதர்கள் 4 பாத்திரத்தில் திராட்சை பழ ரசத்தை குடித்தார்கள். இது யாத்திராகம் 6 அதிகாரம் 6 மற்றும் 7 வசனத்தையும் யூத பாரம்பரியத்தை அடிப்படையாக கொண்டது. முதல் பாத்திரத்தில் பரிசுத்தமாக்கத்தின் பாத்திரமாகும். இது அடிமைத்தனத்திலிருந்து பிரிந்து செல்வதை குறிப்பிடுகிறது. இரண்டாவது பாத்திரம் விடுதலையின் பாத்திரமாகும். இது அடக்குமுறையிலிருந்து விடுதலை குறிக்கிறது. மூன்றாவது பாத்திரம் மீட்பின் பாத்திரம். இது தேவனுடைய வல்லமையினால் கிடைக்கும் மீட்பை குறிப்பிடுகிறது. இயேசு மீட்பின் பாத்திரத்தின் திராட்சரசத்தை பருகிவிட்டு இவ்வாறு சொன்னார், இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் அது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்றார். நான்காவது பாத்திரம் நிறைவின் பாத்திரம். இது உடன்படிக்கையின் உறவை நிறைவை குறிப்பிடுகிறது. தேவனுடைய முழு ஆட்சியை எதிர்நோக்குகிறது. நிறைவின் பாத்திரத்தின் திராட்சரசத்தை இயேசு பருகவில்லை, மாறாக லூக்கா 22 அதிகாரம் 18 வசனத்தில் இவ்வாறு சொன்னார், தேவனுடைய ராஜ்யம் வருவரும் இந்த திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று சொன்னார். பானம் பண்ணுவது என்பது மகிழ்ச்சி, உடன்படிக்கை, ஐக்கியம் மற்றும் நிறைவு ஆகியவற்றை குறிக்கிறது. பஸ்காவின் கடைசி பாத்திரத்தில் பானம் பண்ணுவது உடன்படிக்கை உணவின் நிறைவை குறிப்பிடுகிறது. தேவனுடைய ராஜ்யம் வரும் வரை திராட்சை பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று இயேசு சொன்னபோது அவர் பஸ்காவின் நிறைவை நிறைவடையாமல் விட்டு விடுகிறார் என்று அர்த்தப்படுகிறது. ஏனென்றால் உண்மையான நிறைவு இயேசுடைய மரணம், உயிர்த்தெழுதல் மற்றும் அவரது இறுதி வருகையின் மூலம் வரும். தேவனுடைய ராஜ்யம் இயேசுவின் மரணம், உயிர்த்தெழுதல் நிறுவப்பட்டது. ஆனால் அது முழுமை அடையவில்லை. அது இன்னும் எதிர்காலத்தை நோக்கி இருக்கிறது. அது அவருடைய 2ஆம் வருகையில் இருக்கும். அது 1000 வருட அரசாட்சியுடனும் இறுதி புதிய வானம் புதிய பூமியுடனும் இணைக்கப்பட்டுள்ளது. நாம் கர்த்தருடைய ராபோஜனத்தை பகிர்ந்து கொள்ளும் போதெல்லாம் நாம் சிலுவையை திரும்பி பார்க்கிறோம். அதே நேரத்தில் தேவனுடைய ராஜ்யத்தின் நிறைவுக்காக காத்திருக்கிறோம். எனவே கிறிஸ்துவுடன் அவருடைய ராஜ்யத்தில் அந்த கடைசி பாத்திரத்தை நாம் பானம் பண்ணும் வரை உண்மை உள்ளவர்களாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமென்.